அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடருவாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுக உருவாகப் போகிறதா? என்கின்ற அந்த நிலைய தீர்மானிக்கக்கூடிய நாள் குறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று தமிழகம் வர இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேரம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு நேரமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நேரமானது ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே பாரத பிரதமர் அவர்களை இல்லை உள்துறை அமைச்சர் அவர்களை எங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்களே, நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று செய்தியாளர்கள் கேட்டார்களே. ஆனால் அவங்க வேற கட்சிங்க, நாங்கள் வேற கட்சிங்க, அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்குங்க அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க போறார் என்கின்ற கேள்வி நமக்குள்ள எழ தோன்றுகிறது. எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா, டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திச்சாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்பொழுது உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்க தான் போகிறேன், மாநில உரிமைகளுக்காக பேசத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய அலுவலகமானது அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது, அதனை பார்வையிடுவதற்காக நான் இங்கேருந்து அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு வந்த பிறகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ட்விட்டரை போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, தமிழகத்தில் 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரை போட்டாங்க. அதற்கு பின்பு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பாஜக அதிமுக கூட்டணி வந்து உருவாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கேள்விகளானது முன்வைக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க, நாங்கள் கூட்டணி பற்றிலாம் பேச வரலைங்க, மாநில உரிமைகளுக்காக அதை பற்றி தாங்க நாங்கள் பேச வந்தோம், அதை நாங்கள் பேசிட்டு வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு மலுப்பலாக பதிலை சொல்லிட்டு தப்பிச்சு போனார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் சமீபத்தில் ஒரு நாளிதழுக்கு பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுகிறது. 2026 தமிழகத்தில் அதிமுகவுடனான உங்களுடைய கூட்டணி எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது, கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற கேள்வி கேட்கப்படுகிறது. அதற்கு உள்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறாங்க, கூட்டணியை பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, விரைவில் அது பற்றிய அறிவிப்பானது வெளியாகும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இந்த பொய்யை, இந்த நாடகத்தை நடத்துகிறாரு? கட்சிக்கு நல்லது, தமிழகத்திற்கு நல்லது என்றால் எந்த முடிவாக இருந்தாலும் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு எடுக்கணும், அவர் தான் தலைவராக இருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு சுயநலத்தோட முடிவை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பல முறை கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நம்ம வந்து கூட்டணி அமைக்கணும், அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெறும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலை என்பது இதுவரையுமே புரியாத புதிராக இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ, திமுகவிற்கு சாதகமாக இருக்குது. அது கண்கூடாக நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வராததன் காரணம் வந்து திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது போல என்டிஏ கூட்டணியில் அதிமுக அங்கம் வைத்திருக்குமேயானால் உறுதியாக 40க்கு 40 தொகுதி வெற்றி பெற்றிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட திமுகவுடைய அந்த 40க்கு 40 என்கின்ற அந்த இலக்கை உடைத்தெறிந்து ஏறக்குறைய 30 நாடாளுமன்ற தொகுதி வரை அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கோம். ஏன் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்க மறுக்கிறார் என்று தெரியவில்லை. உண்மையிலேயே பாஜக உன்னுடைய ப்ளஸ், அதாவது பாஜக வந்து ஒரு கூட்டணியில் இருக்குன்னா அது ப்ளஸ் எப்பொழுது அப்படின்னா அது நாடாளுமன்ற தேர்தலில் தான். ஏன்னா மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்கான ஒரு பிரதமர் கேண்டிடேட் இருக்கிறாரு. பாஜக தான் அடுத்து மத்தியில் ஆட்சிக்கு வரப்போகிறது என்ற ஒரு சர்வே கணக்குகளும் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருந்த தருணம். அப்படி இருக்கும்பொழுது பாஜகவோடு நம்ம கூட்டணி அமைத்திருந்தால் மாநில நலன்களில், மாநிலத்திற்கு தேவையான உதவிகள் பெறுவதில் நம்ம பல முக்கியத்துவத்தை பெற்றிருக்கலாம். அதை கெடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்காவது அந்த கூட்டணியானது எட்டப்படுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாங்கள் கூட்டணியை பற்றியே பேசலை அப்படின்னு இவர் சொல்வதும், உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசி கொண்டிருக்கோம், விரைவில் முடிவு அறிவிப்போம் என்று சொல்வதையும் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிலையில் இல்லை, பதட்டத்தில் இருக்கிறாரு, பயத்தில் இருக்கிறாரு, தன்னுடைய நிலையை உணராமல் இருக்கிறாரு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒற்றை நபருக்காக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நாம் இழக்க முடியாது. அதை நம்ம தென்னந்தெளிவாக வந்து சொல்லிடணும். ஆகையினால தான் தற்பொழுது அதிமுக வட்டாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து வட்டமடித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
தன்னுடைய சூழ்ச்சிகளின் காரணமாக, தன்னுடைய துரோகத்தின் காரணமாக அதிமுகவிற்கு தற்காலிகமாக ஒரு ஒற்றை தலைமையாக வந்திருக்கிறாரோ, அதே வழியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பயணிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா, கொஞ்சம் கொஞ்சமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள அதிமுகவிற்குள்ளாக இருந்து எப்படி தூக்கி எறிவது என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நேரடியாகவே சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் கட்சி வந்து வெற்றி பாதைக்கு திரும்பணும். 2026 தான் நமக்கு வந்து இறுதி வாய்ப்பு. அந்த 2026ல் நம்ம ஆட்சியை பிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதற்கு பின்பு நம்ம ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் அழிந்துவிடும் என்று அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்பதாக இல்லை. பல பேர் கூட சொல்கிறாங்க, என்னங்க 2026ல் வந்து ஆட்சியை பிடிக்கலன்னா அதிமுகவிற்கு வந்து அரசியல் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்கிறீங்களா, அது எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லோருடைய வயதையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம சொல்கிறோம். இந்த 2026 நம்ம ஆட்சியை அமைத்த பின்பு தான் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிமுகவிற்குள்ளாக உருவாக்க முடியும். அது அடுத்து 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு அதிமுகவை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். அப்படி அந்த நிலையை உருவாக்க வேண்டுமேயானால் அதற்கு 2026ல் அதிமுக ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நோக்கி தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா சொல்லிட்டு வர்றாங்க. மூத்த நிர்வாகிகள் பூரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட, நீங்கள் முதலமைச்சராக வேண்டுமென்றாலும் கூட கட்சி ஒன்றிணைய வேண்டும், கட்சி ஒன்றானா தான் நீங்களே முதலமைச்சராக வர முடியும் என்று சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க மாட்டுறாரு. இன்னைக்கு திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றியில் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? அதிமுக பிரிந்திருப்பது. அது ஊரறியும் உலகறியும். இதுவரை திமுக தமிழகத்தில் ஆட்சி அமைத்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் எடுத்து பார்த்தோமே, ஆனால் அதிமுக பிரிந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் திமுக ஆட்சி அமைத்திருக்கோம். இப்படிப்பட்ட திமுகவை வீழ்த்துவது கடினம் என்று எதுவும் இல்லை. திமுகவை வீழ்த்துவது மிக மிக எளிது. நம்ம கட்சி பலமாக வேண்டும், நாம ஒற்றுமையாக வேண்டும், நமக்குள்ள ஒருமித்த கருத்து வர வேண்டும். அப்படி வந்துவிட்டாலே திமுகவை வீழ்த்தக்கூடிய சர்வ வல்லமைகளும் அதிமுகவிற்கு வந்துவிடும். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமேயானால் திமுகவிற்கு பலமாக இருக்கக்கூடியது என்ன? திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள். இப்போ திமுகட்ட அந்த கூட்டணி கட்சிகள் பூரா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன? அதிமுக பலவீனமாக இருக்கிறது. அதிமுக நல்ல ஒரு தலைமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதிமுக ஒரு சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. ஆகையினால அதிமுகவை நம்பி போய் நம்ம தோல்வியை பெற முடியாது. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிற பட்சத்தில் அது வெற்றி கூட்டணியாக, வெற்றி தலைமையாக மாறும். அப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் அவங்களுடைய எண்ண ஓட்டம், நம்ம திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் திமுகவுடன் பயணிக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிதர்சனமான உண்மையே அதுதானங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி வெற்றியில் இருக்கணும். மக்கள் பிரதிநிதிகளாக நம்மளுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்சியும் எண்ணுவது யதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நம்ம போய் கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்ம தோக்க போகிறோம் அப்படின்றது இப்பொழுதே தெரிந்து விட்டது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நம்ம ஏன் அவர் 20 சீட்டு தர்றாருன்னு சொல்லுவார், 20 சீட்டுமே நம்ம தோக்க தான் போகிறோம், அதற்கு எதற்காக அவங்ககிட்ட போகணும்? இதே திமுக கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா அவங்க 5 சீட்டு தான் கொடுப்பாங்க, 5மே ஜெயிக்கிற சீட்டு, அதுக்கு திமுகட்டே போயிடலாமேன்னு சொல்லிட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் பல மனக்கசப்புக்கள் திமுக கூட்டணிக்குள்ளாக அந்த கட்சியினர் இடத்துல இருக்கிறது, திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும். ஆனால் அதையும் கடந்து அவங்க ஏன் அங்கே பயணிக்கிறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கணும்ல. எங்க எனக்கு உங்கள் கூட்டணி இல்லைன்னா நாங்கள் வந்து ஏடிஎம்கேவுக்கு போயிடுவோம், அங்கே வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருக்குது, அவங்களும் வந்து உங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, நாங்கள் போனால் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதற்கு கூட வாய்ப்பு தராமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு உதவி வந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா திமுகவினுடைய ஊதுகுழலாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக நமக்கு எண்ண தோன்றுகிறது. இப்படிப்பட்ட வேலையில் தான் அதிமுகவுடைய அந்த மூத்த நிர்வாகிகள் பூரா எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த சூழ்ச்சிகளை பூரா பார்த்துட்டு இருந்து பொறுத்துட்டு இருந்து இனிமேலும் அவருக்கு வாய்ப்பு தர முடியாது, ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கியே தீர வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்து ஒரு பொதுக்குழுவை, அவசர பொதுக்குழுவை கூட்ட போகிறாங்க அப்படின்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று பாரத பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு அவர் செவி சாய்க்கவில்லையே ஆனால், ஒற்றுமையை அவர் விரும்பவில்லையே ஆனால் அவரை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும், அதற்கு அவசர பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற நிலைக்கு முன்னாள் அமைச்சர்கள் பூரா வந்துட்டாங்க, மூத்த நிர்வாகிகள் பூரா வந்துட்டாங்க என்பதுதான் தற்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்களை திடீர்னு ஒரு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்தே நீக்கினார் என்கின்ற அந்த சம்பவம் நடந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டோம். அப்போ ஏன் திரும்பவும் அதே போல் ஒரு சம்பவம் ஒரு பொதுக்குழு கூடி
ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான தீர்மானத்தை கொண்டு வந்து பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை கட்சியில் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்க மாட்டாங்க. அந்த நிலைமை வரலாம்லங்க, வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்ல. அதை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருப்பதாக ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. மீண்டும் நம்மளுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடலாம். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இழக்க விரும்பவில்லை. அதிமுக ஒற்றுமையாக ஓர்தாய் பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்மளை போன்ற அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு. அந்த ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து கொண்டாரேயானால், திமுக வெற்றிக்கு அவருடைய செயல்பாடுகள் உதவுமேயானால், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை இழப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி பயணிப்போம், ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.